الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا نبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم فوالذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده وفي رواية أخرى والناس أجمعين رواهما البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. الصلاة والسلام عليك يا شفيع المذنبين عند الله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிருக்கு உயிரான நமது உயிரை விட மேலான நமது கண் குளிர்ச்சிகளான கண்மணி நாயகம் ரஹ்மத்துல் ஆலமீன் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய சங்கையான குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்தினர்கள் தோழர்களான சஹாபாக்கள் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அன்னவர்களது உண்மையான அன்போடும் மஹப்பத்தோடும் கண்ணியத்தோடும் பாசத்தோடும் பின்பற்றி வாழப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலா நானுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய எண்ணத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அருமையான பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தினர்களாக அன்னவர்கள் இந்த உலகத்தில் வந்து ஹிரா குகையில இருந்து 40வது வயதில் அல்லாஹு தஆலா எப்பொழுது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் முதலாவது குர்ஆன் வசனம் அன்னவர்களுக்கு அருளப்பட்டு அதற்கு பின்னால் நான் அல்லாஹுடைய இறுதி தூதர், என்னை அல்லாஹுடைய தூதராக ரசூலாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எப்பொழுது தஅவா பிரசங்கத்தை செய்ய ஆரம்பித்தார்களோ அந்த நேரத்திலே ஆரம்பமாக அன்னவுடைய அன்பு மனைவி பக்கத்திலே முழு வாழ்க்கையாக வாழ்ந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வாறு கூறும் பொழுது முதலாக நான் உங்களை அல்லாஹுடைய ரசூலாக ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் உங்களை அல்லாஹுடைய ரசூலாக ஏற்றுக்கொண்டுட்டேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் முதலாவது யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த ஹதீஜா நாயகி. அவங்கள தொடங்கி இந்த கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 11 கிட்டத்தட்ட 1430 கணக்கு வருடங்கள் தாண்டிட்டு எத்தனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினர்கள் முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இதில் பெருமொரு விஷயம் இருக்கிறது. பல பயான்களிலே கேட்டிருப்பீர்கள். ஏனென்றால் உலகத்தில் நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுடைய முதலாவது தூதர், முதலாவது நபி அல்ல, அவங்கதான் கடைசி தூதர். அப்படித்தான் நாங்க படிச்சு வச்சுக்கிறோம். ஆனா அவங்களுக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் வாழ்ந்தார்கள்? கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் வாழ்ந்தார்கள். 1,24,000 நபிமார்கள் வாழ்ந்து கடைசியாக அவங்க வந்துட்டாங்களா? அவ்வளவு நபிமார்களும் சொன்னது என்ன? நான் ஒரு கடவுள் அல்ல, என்ன நீங்க யாரும் வணங்கவானம்,
நீங்க வணங்கணும் ரப்பு அல்லாஹ்வை மட்டும்தான். நான் அந்த ரப்பை உங்களுக்கு காட்டித்தான் அந்த தூதர் தான். அதனால நானும் மௌத்தாகி விடுவேன், நானும் மரணித்து விடுவேன். எனக்கு பின்னால் இன்னொரு தூதர் வருவார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் அவ்வளவு நபிமார்களும் சொன்னது கடைசியாக ஒருவர் வருவார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்மத், மஹ்மூத், ஹாமீத் என்று பல சிறப்பான பெயர்களால் தௌராத், இஞ்சில், ஜபூரிலே போற்றப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சொல்லி சொன்னார்கள், அவங்க எப்பொழுது உலகத்துக்கு தூதராக வருவாங்களோ அவங்களுக்கு பின்னால் ஒரு தூதரை எதிர்பார்க்க கூடாது. அவங்கதான் கடைசி தூதர். அவங்களோட யாரு அவர்களுடைய உம்மத்தாக யாரு மாறிவிடுவார்களோ, அவர்களுக்கு பரலப்படக்கூடிய குர்ஆனை பின்பற்றுவார்களோ, அவர்கள் சொன்ன பிரகாரம் அவங்களுடைய உம்மத்தாக சிறந்தவர்களாக வாழுவார்களோ, அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். அவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் கிடைக்கும். அவர்களுக்கு தான் உண்மையான நிரந்தரமான வாழ்க்கையில் நிரந்தரமான வெற்றி கிடைக்கும் என்று அந்த தூதர்கள் சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, ஒரு உம்மத்தில் ஒரு தூதரை அல்லாஹ் எப்படி தெரிவு செய்யறது? இந்த நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்யணும். எப்படி தெரிவு செய்வது? ஒரு வாக்கு மூலமாக கூடுதலான வாக்கு பெற்றவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். பல நாடுகளில் அப்படித்தான் இருக்கிறது. எல்லா பெரும்பாலும் அல்லது ஒரு தலைமைத்துவத்தை தெரிவு செய்வதாக இருந்தால் இப்படித்தான் தெரிவு செய்யணும். ஆனால் ஒரு ஊரில், ஒரு நாட்டில் ஒரு அல்லாஹுடைய தூதர் எப்படி தெரிவு செய்வது? வாக்கு மூலமாகவா அல்லது எல்லாரும் சேர்ந்து இவர் நாங்கள் அல்லாஹுடைய தூதராக எடுத்துக்கொள்வோம் அப்படி எடுப்பாங்களா? அப்படி யாரும் எடுத்ததில்லை. அல்லாஹ் ஒவ்வொரு நான் இதுக்கு முன்னால் ஒரு குத்துபால கூட சொல்லியிருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட ஒரு 10 நூற்றாண்டுகள் 1000 வருஷத்துக்கு பிறகுதான், இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, தஃப்சீர்களில் பதிவு செய்யப்பட்டதுதான். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு பின்னால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3600 வருஷத்துக்கு பின்னால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு பின்னால் நாங்க வந்திருக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு பின்னால நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இது உலகத்துல இப்படி எல்லாம் நபிமார்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த வாழ்ந்த நபிமார்கள் அல்லாஹ் எப்படி தெரிவு செய்கிறான் என்றா, அந்த உம்மத்தில் ஆக படிச்சவர் அவர் தான். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கேட்கிற யாராக படிச்சவர்? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நான் என்று. அல்லாஹ் பாதுகாக்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பெருமைக்கு சொல்லல, அவங்க பெருமையில சொல்லல. அல்லாஹ் நபியாக தெரிவு செய்யறா ஆக படிச்சவரை தான் தெரிவு செய்யற. ஏன் அவரை விட படிச்சொத்தர் இருந்தா இவன் அல்லாஹுடைய நபி என்று ஆகிய பண்ணுவாரு. என்னோட நீங்க ஒரு போட்டி வைப்பீங்களா? நான் உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்பேனா, பதில் தருவீங்களாண்டா மக்கள்கிட்ட முன்னுக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்க பின்தங்க கூடாது. ஆனால் அந்த சமூகத்தில் ஆக படிச்சவர் தான் அல்லாஹுடைய நபியாக அல்லாஹ் தெரிவு செஞ்சிருக்கிறான். ஆனா ஒரே ஒரு நபியை மட்டும் அல்லாஹ் அப்படி எடுக்கல. எல்லா உம்மத்திலும் அப்படி நபிமார்கள் அல்லாஹ் செலக்ட் பண்ணினாலும் ஒரே ஒரு தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் 40வது வயசுல ஹிரா குகையில இருந்து அல்லாஹுடைய வஹி மெசேஜ் வருது. அந்த நேரத்தில் அவங்களோட எடுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேர்ந்த தாண்ட பேரே எழுதில். இப்ப ஆனா அவன்னா ஏபிசிடி அலிஃபா இதுதான் பிகினிங், ஆரம்பம். யார்கிட்டையும் வைத்து அலிஃபா கூட படிச்சுட்டு இது வரைக்கும். இப்ப நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில் ஒரு சிக்னேச்சர் சைன் பண்ணில்ல, தாண்ட பேரம் அவங்களுக்கு முஹம்மது என்று எழுதில்ல. அப்படி இருக்கக்கூடியவரை தான் அல்லாஹ் தெரிவு செஞ்சான். என்ன இப்ப நாங்க உம்மி நபி என்று படிச்சுக்கிறோம். அவங்க தான் மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் அல்லாஹுடைய தூதர் ஏற்றுக்கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரும் ஒரு சவால். இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, முதலாக ஹதீஜா நாயகி ஏற்றுக்கொண்டாங்க. இப்படி உத்தரா ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இவரை எப்படி நீங்க அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வது? இவர் எங்க படிச்சிருக்கிறாரு? சின்ன வயசுல தௌராத், இஞ்சில், ஜபூர மனப்பாடமாக்கி பல நாடுகளுக்கு போய்த்து கல்விகளை சுமந்து பெரிய ஒரு பட்டதாரியாக பெரிய ஒரு அறிஞராக இருந்தா ஏற்றுக்கொள்வாங்க. இவர் சரியானால் தான். அப்ப படிச்சவங்க இருக்க இல்லையா? இருந்தாங்க. மദ്രസா மாணவர்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க. அல்ல குரபா உல் அவ்வலூன் யார்? தௌராத் இஞ்சிலுடைய வேத அறிவுக்கு பெற்றவங்க. வரக்கத் இப்னு நௌஃபல், ஹிஸ் இப்னு சாயிதா போன்ற 4-5 பெரும் அறிஞர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க.
ஆனா அவங்கள்ட்டையாவது போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லாம் படிக்கூடல்ல. இப்ப அருமையான பெருமக்களே, இப்ப ஒவ்வொருத்தரா நாளுக்கு நாள் அவங்களுக்கு எந்த நடக்குது, ஃபாலோவர்ஸ் மாதிரி கூடிக்கொண்டு போக தொடங்கிட்டு. ஃபாலோவர்ஸ் மாதிரி கூடிக்கொண்டு போறண்டா சுப்ஹானல்லாஹ், இந்த பயானுடைய ஆரம்பத்துல தான் சொன்னேன், இந்த கால வரைக்கும் இந்த 1400 வருஷத்துல உலகத்துல வாழ்ந்து மறைந்த மனிதர்களிலே ஆக கூடுதலான ஃபாலோவர்ஸ் மாதிரி யாருக்கு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க உம்மத்தினர்கள் இன்றும் உலக ஜனத்தொகையில 1/3 முஸ்லிம்கள், உலக ஜனத்தொகையில 1/3 பகுதி இன்றும் முஸ்லிம்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தாக இருந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அருமையான பெருமக்களே, இப்ப அந்த அளவுக்கு உலகத்துல மக்களுடைய கல்வில இடம் பிடிக்கும் அளவுக்கு அறிவுல சின்ன வயசுலே பல நாடுகளுக்கு போய்த்து படிச்சு இப்படி எல்லாம் திறமையாக வந்தண்டு வரலாறு இல்லை. தேடி பார்த்தா 40 வருஷத்துல என்ன, 40 வருஷத்துல மும்மி. இப்ப 40 வருஷத்துக்கு பிறகுதான் முதலாவது குர்ஆன் வசனத்தை பாருங்க. இக்ரா, அல்லாஹ் பற்றி அல்ல, கியாமத்தினால பற்றி அல்ல, மஹ்ஷர் மைதானத்தை பற்றி அல்ல. முதலாவது வசனம் இக்ரா, ஓதுங்க, வாசிங்க, படிங்க. அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அருமையான பெருமக்களே, ஆனால் உலகத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். என்ன பட்டத்தால், என்ன பதவியால? ஏற்றுக்கொண்டவர்களை சமூகத்தில் ஒதுக்கப்படுது. அறிவில்லாதவர்கள் இவரை பேத்து நம்பிட்டாங்களே, ஏற்றுக்கொண்டவர்கள் தைரியமாக நின்றாங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்க கேட்கும் பொழுது பதில் கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? உதாரணமா உங்களுக்கு தெரியுமா இந்த முகம்மது யாருன்னு? சிறுசியில எவ்வளவு டேலண்ட் தெரியுமா? இந்த நாட்டுக்கு பேர் இந்த வேதங்களுடைய அறிவை பெற்றவர் இவர் என்று யாருக்கும் சொல்றதுக்கு பதில் இல்லை. இப்ப ஆனா அறிவுடைய தகமைகளை தேடுறாங்க. சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு. 40 வருஷமா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயால சொன்ன ஒரு பொய்யை சொல்லுங்களே, இந்த நாவால சொன்ன ஒரு பொய்யை சொல்லுங்க. இவ்வளவு காலமும் அஸ்ஸாதிக் என்று சொன்னது நாங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்துதானே சொன்னீங்க. தமாசைக்கு கூட, பரிகாசத்துக்கு கூட வாழ்க்கையிலே ஒரு பொய்யும் இந்த நாவால மொழியாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரிசுத்தமான உண்மையை மட்டும் மொழிந்த நாவினால் நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய கடைசி நபி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் என்றால் அது மட்டும் எப்படி பொய்யாகும்? இவ்வளவு காலமும் சமூகத்தில் யாருக்கும் துரோகம் செய்யாதவர், யாரையும் ஏமாற்றாதவர், இவர் அல் அமீனானவர், நம்பிக்கைக்கு தகுதியானவர். அந்த அளவுக்கு அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று இருந்தவர்கள் 40 வருஷத்தில். அருமையான பெருமக்களே, இப்ப நிறைய பேர் நாங்களும் முஸ்லீம்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல் அமீன் அஸ்ஸாதிக் என்று வந்து 40க்கு பிறகு குர்ஆனை பேச பேத்து அது நிறைய பேர் மாத்தி கொண்டுட்டாங்க. சின்ன வயசிலே அல் அமீன், சின்ன வயசிலே அஸ்ஸாதிக், அப்படிப்பட்ட சிறப்பான புகழ் பெற்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல அறிவு, டேலண்ட் இதை கொண்டல்ல உலகத்தை வெல்ல முடியும். உண்மையை கொண்டு, நம்பிக்கையை கொண்டு உலகத்தை வெல்ல முடியும் என்பதனை உலகத்துக்கும் கற்றுக் கொடுத்தவர்கள் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த நாயகத்துடைய உம்மத்தில் அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அந்த நாயகத்துடைய உம்மத்தில் அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சிட்டான். அருமையான பெருமக்களே, இந்த கொஞ்ச நாளாக பயான்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு? இந்த உலகத்துல எங்களுக்கு எங்களுக்கு ஒரு பள்ளியில் இருந்து கொண்டு ஜுப்பா உடுத்து பெரிய தலப்பா கட்டி பெரிய ஒரு ஷேக் மாதிரி இருந்து கொண்டு எல்லாரும் பள்ளிக்கு கூப்பிட்டு கொண்டு பள்ளியால வெளியே அனுப்பாம மார்க்கம் பள்ளியுள்ளுக்கு தான் என்று காட்டி கொடுத்த ஒரு தலைவர் என்று நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம் வேண்டாம். அது ஆகப்பெரிய தவறு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க நாங்க சொல்றோம் எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரையிலே கற்றுத்தந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தில் இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தனி தலைப்புல இங்கே பேசப்படுது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனவங்க ஒரு கணவனாக வாழ்ந்த வாழ்க்கை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரியாக வாழ்ந்த வாழ்க்கை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனவங்க ஒரு அரசியல் தலைமைத்துவத்தை உருவாக்கின, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு தலைமைத்துவத்திலே ஒரு வாழ்க்கை எப்படி
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தன் தோழர்களுக்கு ஒரு சிறந்த நண்பனாக ஃப்ரெண்டாக வாழ்ந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு கமாண்டோ லீடராக வாழ்ந்தாங்க. ஒரு கமாண்டோ லீடராக வாழ்ந்திருக்கிறான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, அடுக்கி கொண்டு தலைப்பு போட்டு கொண்டு போகலாம். நிறைய பேர் சர்ச் பண்ணி படிக்கிறாங்க. How lived Rasul sallallahu alaihi wasallam as a father, as a commando leader, as a husband. இப்படி ஒவ்வொன்றா தலைப்பு போட்டு போட்டு உலகத்துல சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு இந்த ஒவ்வொரு தலைப்பிலும் பல மணித்தியாரம் பேச முடியும். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்கட உம்மத்தில் இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் அருமையான பெருமக்களே, அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்கட பொறுமதியை விளங்கும் வரையில ஒரு காலம் ஒரு முஸ்லீம் அவருடைய பொறுமதியை விளங்க மாட்டார். நல்லா விளங்க எடுத்துக்கொள்ள. அவங்களுடைய பொறுமதியை விளங்கினா மட்டும்தான் இஸ்லாத்துடைய பொறுமதி விளங்கும். சஹாபாக்கள் யுத்தங்களுக்கு போனாங்க. யுத்தங்களுக்கு போகும் பொழுது ரிட்டர்ன் வாரல்ல என்று ஷுவர். ஏன்? சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போச்சல, யுத்தத்துக்கு பிராக்டிஸ் பண்ணி கொண்டு நல்ல வசதிகளோட போகல, எளியவர்களாக போனாங்க. பத்ர் யுத்தத்துக்கு போகும் பொழுது காபிர்களுடைய கைவசம் குதிரை வீரர்கள் மட்டும் 200 குதிரை வீரர்கள். சஹாபாக்கள் 2 அல்லது 3 குதிரை மட்டும்தான். அந்த குதிரை வீரர்கள் மட்டும் வந்தாலும் 313 சஹாபாக்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனா நம்பிக்கை, அருமையான பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா நாயகம் அந்த சஹாபாக்களோட கல்வில எப்படி அல்லாஹ் போட்டிருந்தா. இப்ப யுத்தத்துக்கு போற ரிட்டன் வாரத்துக்கு அல்ல, ஆனால் எங்கேயாலும் ஒரு யுத்தத்துல அந்த ஒரு படை தலைவர் யுத்த களத்துக்கு போவாங்களா? யுத்த களத்துக்கு போறல்ல, அவர் ஒரு பங்கர்ல ஒளிச்சு நிற்பார். அவரோட கமாண்டர் அவர் படையை தான் அனுப்புவாங்க, டீமை தான் அனுப்புவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆனா இந்த ஒரு லீடர் இறந்துட்டா இன்னொரு லீடர் வருவார் அந்த இடத்துக்கு. சில இடங்கள்ல வராது. எங்க நாட்டுல நாங்க 30 வருஷம் யுத்தத்தால கஷ்டப்பட்ட ஒரு நாடு. சின்னவங்களுக்கு தெரியாது, பழைய மனுஷருக்கு தெரியும். சில நேரம் வெளியூர்ல இருந்து கொழும்புக்கு வந்தா எங்க இடத்துல போம்பை வெடிச்சு எந்த நடக்குமோ தெரியா, அப்படி ஒரு கட்டம் இருந்த. ஆனா எப்ப யுத்தம் முடிஞ்ச, அந்த தலைவரை கொண்ட உடனே யுத்தம் முடிஞ்சு, அதோட கதை முடிஞ்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்கு போய் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களோட உயிருக்கு ஆபத்து நடந்துட்டா அதுக்கு பின்னால வர குர்ஆன் வசனங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வருமா? யாருக்கும் வராது, அவங்களுக்கு தான் வரணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும்? நீங்க யுத்தத்துக்கு போவானம் யா ரசூலல்லாஹ், நீங்க நில்லுங்க, இவங்களை அனுப்புங்க, இவட தலைமையில் அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது நடந்தா எவ்வளவு குர்ஆன் வசனங்கள் வருகிறது, அதெல்லாம் நம்ம யாருக்கு இறக்கிறது என்று அல்லாஹ் சொல்லவும் இல்லை. யா ரசூலல்லாஹ் நீங்களும் போங்க அவங்களோட சேர்ந்து. ஏன் தெரியுமா? அந்த சஹாபாக்களுடைய உயிர் இரண்டாவது, அவ்வளவு பேட உயிரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான். அவ்வளவு சஹாபி பெண்மணிகளுடைய உயிரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான். அதனால யுத்த களத்துக்கு போனால் அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் இந்த ஹபீப மரணிக்க செய்துவிட்டு அவர்கள் உயிர் வாழ விரும்பினவர்கள் அல்ல. இந்த ஹபீப மண்ணுக்கு மேலால வாழ வைப்பதற்காக இவர்களுடைய மனைவிமார்களை விதவைகளாக மாற்றக்கூடியவர்கள், தம் பிள்ளைகளை அனாதைகளாக மாற்றக்கூடியவர்கள், தன் உயிர்களை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள். அருமையான பெருமக்களே, இதுதான் ஒரு முஃமினுடைய ஈமானுடைய உச்ச நிலைமை. எங்கள் உயிரை விட மேலானவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா நாயன் எங்கட கல்பில மௌத் வரக்காட்டின் அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினாக இருந்தா அல்லாஹ் எங்கட கல்பில வாழ வைக்கணும். இது குர்ஆன் வசனம். அதனாலதான் அருமையானவர்களே, அருமையான பெருமக்களே, சஹாபாக்கள் மனைவிமார்களை விதவையாக்கினார்கள், உயிர்களை கொடுத்து ஷஹீதானார்கள், அவங்க பிள்ளைகள் அனாதைகளாக்கினார்கள். எதுக்கு? தீனுல் இஸ்லாத்துக்கு சொல்றோம். தீனுல் இஸ்லாத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக செஞ்சாதான் இஸ்லாம் பாதுகாக்கப்படும். இஸ்லாத்துக்காக மட்டுமென்று சொல்லவானம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக, அவங்களுக்காகத்தான் அவரும் அர்ப்பணம் செஞ்சாங்க. அப்பதான் இஸ்லாமே பாதுகாக்கப்படும். இப்ப நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னவென்றா, அவங்களோட பொறுமதியை உணராம நாங்க முஸ்லீமாக வாழ்வது வீணான ஒரு விஷயம். அவனோட பொறுமதியை விளங்காம நான் ஒரு முஸ்லீமாக வாழ்வது, நான் இபாதத்தை செய்வது, அருமையானவர்களே, இந்த உலகத்தில்
வீணான ஒரு விஷயம். அதனால அவங்களோட பொறுமதியை விளங்கினாத்தான் எங்களோட பொறுமதி விளங்கும். எங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்பதை எங்களுக்கு உணர முடியும். அதனால் அருமையான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை மேலான சஹாபாக்கள் எந்த இடத்துல வச்சார்களோ, எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ, எப்படி சங்கை செய்தார்களோ, அவங்களோட விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டாங்களோ, அவங்களோட வாழ்க்கையை தேடி பின்பற்றத்தில் எப்படி அவங்க முன்முறமாக அவங்க ஆசையோடு ஈடுபட்டார்களோ, செய்ய தகுதிகள் அவங்களுக்கு கஷ்டமான வேலை. ஆனாலும் அவ்வளவு விஷயங்களிலே மறுமையானவர்களே அவங்க எடுத்து வாழ்ந்ததனால, அவைகளை பின்பற்றியதனால தான் இன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு எங்களுக்கு முழுக்க விளங்க முடியும். சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. இன்றைக்கு சஹாபாக்கள் எங்களை உம்மு ஜாபியாவில் சென்ற வாரம் ஷமாயிலு திருமிதிய முழு நாட்டுக்கும் விநியோகம் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். அதுல என்ன இருக்கிறது? புனித சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்கட கண் எப்படி இருந்தது, காது எப்படி இருந்தது, அவங்களோட மூக்கு எப்படி இருந்தது, பற்கள் எப்படி இருந்தது, விரல் எப்படி இருந்தது, விரலிலே நகங்கள் எப்படி இருந்தது, அவங்களோட கை எப்படி இருந்தது, கால் எப்படி இருந்தது, அவங்களோட முழு ஷமாயிலுகளையும் தொகுத்தவர்கள் சஹாபாக்கள். தேவை சுட்டி தான் தொகுத்தாங்க. அவள் படிக்க படிக்க இந்த நாயகத்தை சொர்க்கத்துல நாங்க காணக்கூடாதாண்டு எங்கட ஆசை கூடணும். இந்த நாயகத்தை கனவுல காணக்கூடாதாண்டு ஆசை கூடணும். அருமையானவர்களே, இது சஹாபாக்கள் செஞ்சது, சஹாபாக்கள் தாபியங்கள் செஞ்சது. இவைகள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் எங்களை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? ஒரு குறையும் இல்லாம படைக்கப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அருமையானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து மயங்கி போய் அவங்க அறியாமலே அவங்க படிச்ச பைத்துகள் நிறையுக்குது. அவங்க ஓதின மௌலிது வரிகள் புகாரியில மட்டும் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடின அந்த மௌலிது வரிகள் 60க்கு மேலே இருக்குது புகாரியில மட்டும். முஸ்லிம் எடுத்து பார்த்தா எல்லாம் சேர்த்து பார்த்தா ஆயிரக்கணக்கு பைத்துகள் இருக்குது. அது சஹாபாக்களோட வாழ்க்கையிலிருந்து ஒரு இன்பமான ஒரு கலை உண்டது. அருமையானவர்களே, இப்ப ஒரு நாள் அவங்க படிச்சாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கொண்டு ராகம் போட்டு அழகாக படிச்சாங்க. 3 வருஷத்துக்கு முன்னால ரபீஉல் அவ்வல்ல புனித மக்கால ஹரம் இமாம் கூட மக்காவில் ஹுத்துபாவில் ரபீஉல் அவ்வல்ல இந்த 4 வரிகளையும் படிச்சு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அருமையானவர்களே, அந்த ஜும்மாவில் நானும் புனித மக்கா ஷரீஃபில் இருந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் நாயகம் படிச்சாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வஅஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி, நாயகமே உங்களை விட அழகான ஒரு படைப்பை இந்த 2 கண்களும் பார்த்ததே கிடையாது யா ரசூலல்லாஹ். வஅஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா, உங்களை விட ஒரு அழகான ஒரு படைப்பை, ஒரு பிள்ளைய இந்த உலகத்தில் ஒரு தாய் பெற்றெடுத்ததும் இல்லை, இனி பெற போவதும் இல்லை யா ரசூலல்லாஹ். குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின், உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஒவ்வொரு குறைகள் உண்டு. கண்ணிலேயோ, வாயிலையோ, மூக்கிலேயோ, நடையிலையோ, உயரத்திலேயோ எங்கனாலும் ஒரு குறையண்டிப்பும். குறையில்லாத யாரும் இல்லை. வெளியே அழகாக இருந்தா பேசச்சல நாவல சரி இருக்கும் இருக்கும் தெரியாது. ஆனால் யா ரசூலல்லாஹ், உங்களே திருப்பி திருப்பி பார்க்கிறேனே, ஒரு குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீங்களே நாயகமே. கஅன்னக கத் குலிக்த கமா தஷாஉ, நீங்க எப்படி தெரியுமா இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ்? நீங்க உங்களுக்கே ஓனமான மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறீங்களே, நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறீங்களே. என்னமோ அல்லாஹ்ட்ட நீங்க கேட்டு உங்களை இப்படித்தான் படைக்கணும் என்று சொல்லி படிச்ச மாதிரி இருக்கிறீங்களே யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் போற்றி புகழ்ந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அதனால அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல பிறந்தாங்க. கடைசி 2-3 நிமிஷத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அருமையானவர்களே, நாங்க வாழக்கூடிய நாடு ஸ்ரீலங்கா நாடு. இந்த நாட்டில நாங்க எல்லாரும் முஸ்லீம்கள, 100க்கு 100 முஸ்லீம் அல்ல. சொல்லுவாங்க பஹு ஆகமிக்க, பஹு சம்ஸ்கிருதிக, பஹு ஜாதிக ரட்டக்கன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்க எல்லாத்தையும் ஒரு 40 ஒரு 30 வயசு தாண்டினவங்க யோசனை பண்ணி பாருங்க. மார்க்கம் உண்மை, நாங்க இஸ்லாத்தில் உறுதியாக வாழணும், இது உண்மையான மார்க்கம், ஹக்கான மார்க்கம் என்ற முழுமையான நம்பிக்கை வந்தது எத்தனை வயசுல? சிலவங்க எனக்கு சிஷ்யத்தில் இருந்தே நான் நல்ல மார்க்க பக்தியோடு இருந்தேன், ஸ்காலர்ஷிப்ல இருந்து நான் O level இருந்தே நல்ல மார்க்க பக்தியோடு இருந்தேன் என்று எத்தனை பேரை கையை தூக்கலும்? நான் A level இருந்தே நல்ல மார்க்க பக்தியோடு இருந்தேன் எத்தனை பேரை சொல்லலும்? நான் 20 வயசுல இருந்த எத்தனை பேருக்கு சொல்லலும்? அருமையானவர்களே, இதுக்கெல்லாம் காலம் தாண்டிது. இதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், நான் உட்பட எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். அப்ப இந்த நாட்டில இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து
எங்கட மார்க்கம் என்ற உணர்வை இறக்கத்தை உண்டாக்கணும். எதால உண்டாக்க முடியும்? ஒவ்வொரு வெளியே போனா, ஸ்கூலுக்கு போனா, ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மதத்தினர்கள வருஷத்துக்கு கொண்டாட்டங்கள் வருது. எங்களுக்கு தெரியும் வெசாக் மாசம் வந்தா எப்படி கொண்டாட்டம் என்று எங்களுக்கு விளங்குது. அது மாதிரி கிறிஸ்துமஸ் என்று வந்துச்சுன்னா அவங்களோட மதத்தினர்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் விளங்குது. சின்ன இளம் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எந்த இருக்குது, எங்கட முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, எங்கட பிள்ளைகள் அதுகளே போகக்கூடாது, அதிலிருந்து இவங்களை பாதுகாக்கணும் என்று சொல்லித்தான் நல்ல பல விஷயங்கள் உண்டாக்கினார். எங்களுக்கும் இருந்த மீலாது விழாக்கள் இருந்த, கந்தூரிகள் இருந்த, சலவாத்து மஜ்லிஸ்கள் இருந்த, சந்தோஷமா சின்ன வயசுல எங்கட மார்க்க விஷயம் என்று போனாங்க. இந்த நாட்டில டிபி ஜாயா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவங்க இந்த ஸ்ரீலங்கால 109% முஸ்லிம்கள் இப்ப வாழ்றாங்க, 6 மட்டும். ஆனா எங்களுக்கு சிங்கள பெருநாளைக்கு ஒரு லீவு, எங்களுக்கு நோம்பு பெருநாளைக்கு ஒரு லீவு, ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஒரு லீவு அப்படி தரமாட்டாங்க, லீவு கொடுக்க மாட்டாங்க. ஆனா ரபீனில் அவ்வல்ல 12ஆம் ஆண்டுக்கு எங்களுக்கு ஒரு லீவு. லேசிப்பட்ட ஒரு கஷ்டமான வேலை, லேசிப்பட்ட வேலை அல்ல. ஆனா அந்த லீவு தான் மெர்கன்டைல் லீவு. அதை எடுத்து தந்த முஸ்லிம்களுக்கு ரபீல் அவ்வல கொண்டாடுறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அதை எடுத்து தந்த டிபி ஜாயா ரஹ்மத்துல்லாஹ் 1960ல அவங்க ஹஜ்ஜுக்கு போய் மதீனால போய் வஃபாத்தாகி ஜன்னத்துல் பக்கீல அரசாங்க கௌரவத்துடன் அடக்கம் செய்யப்படுறாங்க. ஜன்னத்துல் பக்கீல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலை இந்த நாட்டில் அருமையானவர்களே. இப்ப எங்களை முஸ்லிம்களுக்கு அப்படி ஏதாவது சாதிக்க முடியுமா? அதனால எங்களை வாழ வச்சு எங்களை சின்னவங்க கல்வில மார்க்கத்தை கொடுக்கறதுக்கு. ஆனா கடைசியாக கொண்டு சொல்லி முடிச்சு கொள்வேன், அருமையான பெருமக்களே, நாங்க சகவாழ்வு என்று சொல்லி என்ன செய்தோம், அந்நிய கலாச்சாரங்களுக்கு மட்டும் இப்ப முன்னுரிமை கொடுக்கிறோம். எங்கட ஒன்றும் இல்லை, எங்கட மீலாதிலாம் இல்ல, லைட் போடும் இல்ல, பிதத் நிப்பட்டியாச்சு. ஆனா அவங்களோட மாசம் வந்தா நாங்க எல்லாரும் பேத்துக்கொண்டு என்ன செய்தோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், அவங்கள்ட்ட செஞ்சு கொடுக்கிறோம். எங்கட முஸ்லீம் உலமாக்கள் பேஸ்புக்ல லைவ் போடுறாங்க, நாங்க எல்லாரும் சாப்பாடு கொடுக்கிறோம் ரோட்ல அவங்கள்ட்ட வச்சு. ஒரு மதகுரு பௌத்த மதகுரு ஒருத்தர் பேசின ஒரு சம்பவத்தை சொன்ன அருமையானவர்களே. உங்களோட முஸ்லீம்கள் எங்கட தலைவரை கொண்டாடுறதுக்கு கிழங்கு, பருப்பு, அரிசி எல்லாம் கொண்டு வந்தார். நான் லைவ் போகுது, இந்த வீடியோ போறானா பகிரங்கமா நான் பேசுறேன். அதனால கொண்டு வந்து பங்கிட்டாங்க. நாங்க நன்றி செலுத்தணும் முஸ்லீம்களுக்கு கால் பண்ணினோம். இப்ப ரபீல் அவ்வல், அதாவது கேலண்டர்ல கண்ட ப்ரொஃபட் முகமது பர்த்டே செலிப்ரேஷன் ஹாலிடே என்று நாங்க கால் பண்ணி கேட்டோம், எங்கட தலைவருக்கு நீங்க இப்படி செஞ்சீங்க, உங்களோட நபிகள் நாயகத்துடைய பிறந்த நாளுடைய நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்களாம், நாங்க அதை கொண்டாடுறல என்று. அப்ப இவங்க கேட்கிறாங்க, இவர் சொல்றான், நீங்க உங்களோட நபிகள் நாயகத்தை உயிரை விட மேலாக இறக்கம் வைக்கிறீங்களே, அப்ப அவரை செய்யாத எண்ணத்துக்கு எங்கட தலைவரை செஞ்சு இவர் கேட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு எங்கிட்ட கேட்கிறாங்க, இவங்க எங்களை ஏமாத்துறாங்களான்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு செய்யாத எண்ணத்துக்கு எங்கட மத தலைவருக்கு செய்யணும் நீங்கள். அருமையானவர்களே, எங்களை ஏமாத்துறாங்களான்னு கேட்கிறாங்க. அருமையானவர்களே, நாங்க நிக்கிற நாட்டை பத்தி யோசிங்க, நிலைமையை யோசிங்க. எங்கட எதிர்கால பிச்சலங்கள், எங்கட எதிர்கால பாரம் எடுக்கும் பிள்ளைகளை மார்க்க பக்தி அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் கல்வ வெற்றிடமாக சிந்தனை செஞ்சு அல்லாஹு தஆலா எங்கட முன்னோர்கள் எங்களை நரகத்தில் அனுப்புற வழியில வாழ வைக்கல, அவங்க காட்டி தந்த உண்மையான ஹக்கான வழிமுறைகளை எடுத்து வாழ்ந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை உயிரை விட மேலாக புகழ்ந்து பாராட்டி கண்ணியப்படுத்தி அவனோட வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான சிறந்தவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தெல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் இருலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக அருள்வாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சின்ன வயதிலே கனவுல காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அன்னவருடைய உண்மையான இரக்கத்தை தந்து வாழ்க்கையில் எங்களுடைய பிள்ளைகள் யா அல்லாஹ் எந்த நிலைமைகளில் இருந்தாலும் யா அல்லாஹ் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மஹப்பத்தை நினைச்சு பாவத்தில் விலகி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடு யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களையும் மேலான சொர்க்கத்தில் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து